ஃபாதர் சொல்லட்டும். அது ஃபாதர் சொல்றது. ஃபாதர் சொல்லட்டும். அது அடுத்த வாரம் பேசுங்க. இல்ல நம்ம யாரும் பேச வேண்டாம். அது ஃபாதர் சொல்லட்டும். ஃபாதர் சொல்லட்டும். வேணுமா ஃபாதர் சொல்லட்டும். மக்களுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிங்க. இந்த ஆர்பிசிங்கிற குண்டாப்படையெல்லாம் கோயிலில் ஏறி சாமியார் அடிக்க போனதும் இல்லாமல் ஆர்பிசி சாமியார் தான் வரணும்னு, ஆல்பர்ட் தான் வரணும்னு பிரச்சனை உண்டாக்குது. அப்போ இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்ட நாளைக்கு என்ன ஆகும்? நம்ம பஞ்சாயத்து என்ன ஆகும்? பஞ்சாயத்தே விற்று போடுவாங்க. ஆல்ரெடி விற்று போட்டாங்க, தின்னு போட்டாங்க. எல்லா மெம்பர்மாரும் நல்லா பண வசதியும், இப்போ ஃபஸ்ட்டு 7 மெம்பர் மாதிரி 5 மெம்பர் மாதிரி எல்லாருமே நல்லா பண வசதியும் நல்ல ஊழலும் பண்ணிட்டு உண்டு. எல்லாரும் கோடிக்கணக்கில் சொத்து நல்ல லட்சக்கணக்கில் சம்பாரிச்சிட்டு உண்டு. எல்லாருமே சம்பாரிச்சிட்டு உண்டு. எந்த மெம்பர் மாதிரி சம்பாரிச்சதில் ஒரு வீதம் இந்த ஆர்பிசி தலைவருக்கு போகுது. 1 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டிக்கிற ஒருத்தர் பிகே புதூர்கிட்ட. அரே 1 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டிக்கிற ஏது அப்பம் சம்பாரிச்சு காசில் கட்டினா? நேற்று மைக்கு வந்தால் இன்றைக்கி அந்த வீடியோவில் வர மைக்கு வந்தால் தண்ணி கொண்டு வந்த தண்ணி ஓசு மயிலே கொண்டு வந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் தண்ணி. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் பட்ஜெட்டு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இது 5500 ரூபா ஒரு பைப்பு கனெக்ஷன் வாங்கி கமிஷன் வாங்கி தண்ணீங்கல்ல, பண்ணி மாதிரி தண்ணீங்கல்ல. அதுக்கு என்ன பண்ண முடியும்? பண்ணி கூட்டம் பண்ணி மாதிரி வாங்கி தங்குறது. அதனால இந்த ஆர்பிசிக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்கிறேன். பாருங்க, கோயில் சாமியார் இப்போ இருக்கிற சில்வர் ஸ்டார் என்னமோ அவர் பேர் சொல்லுவாங்க, அவரை தடுத்து மைக்கி பிடிங்க எல்லாம் பேசி கோயில் பிரச்சனை உண்டாக்குறது பெரிய இந்த ஆர்பிசி குண்டாப்படை தான். அப்போ இந்த ஆர்பிசி குண்டாப்படைக்கு ஓட்டு போட்டிங்கன்னா இனி இதல்ல, இன்னும் பெருசாக நடக்கும் பஞ்சாயத்து. நம்மளை எல்லாம் என்ன பண்ணுவாங்க? இங்கே குடியிருக்கு அது நடக்காத கேஸ். அவங்க அப்போ சம்பாரிச்சு ஓடல, அது பின்ன பார்த்துக்கலாம். ஆனால் இவங்களுக்கு இனி ஓட்டு போட்டிங்கன்னா, ஆர்பிசிக்கு ஓட்டு போட்டிங்கன்னா இந்த பஞ்சாயத்துவே விற்று தின்னு ஏப்பம் விட்டுட்டு போயிடுவாங்க. ஊரை எல்லாம் பின்ன எங்களுதுன்னே இப்போவே பஞ்சாயத்து எங்களுதுன்னு சொல்கிறாங்க. நாளைக்கு ஊரே எங்களுதுன்றவாங்க கேட்டிங்களா? அந்த கோயிலில் தடுத்து எல்லாம் சண்டைப்பால் ஒருத்தர் வீடியோ எடுக்கிறான். அதில் ஒருத்தர் அவன் தான் அங்கே மேனாம்பாரில் போய் ஆல்பர்ட் ஆனந்தராஜ் வந்தபோது நான் வீடியோ எடுக்க போது தடைச்சினதும் 2-3 டைம் அந்த வண்டிக்கு குறுக்கு போட தான் வந்தான். அவன் நான் வழியே பார்த்துக்கிறேன். அவன் நீ முட்டுட்டதெல்லாம் அட்ரஸ் தெரியும், ஆள் அடையாளம் தெரியாமல் இருந்து நான் அவனை பார்த்துக்கிறேன். இனிமேல் முட்டும் போது பார்த்துக்கலாம். அவனை என்ன பண்ணுறேன்னு நான் சொன்னனால அது மாதிரி செஞ்சு காட்டுறேன். அப்போவே நான் செஞ்சு காட்டி காட்டுறேன். அதை போட்டோம். இனிமேல் இந்த வீடியோ பார்த்து ஆர்பிசிக்கார் ஓட்டே போடக்கூடாது. ஒரு ஓட்டு கூட விலகக்கூடாது. சரிங்களா? இந்த ஆர்பிசிக்கு உண்டாப்பட அடுத்த மேலே பொய் கேஸ் போடுறதும் இல்லாமல் கோயிலில் ஏறி பிரச்சனை உண்டாக்கி விஷப்பை தடுத்து வச்சு விஷப்போடு கையெழுத்து வாங்கி அவங்களெல்லாம் 3 மணி நேரம் சாப்பாடு தண்ணி எல்லாம் பண்ணி விட்ட அந்த ஆர்பிசி குரூப்புக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு எல்லாத்தையும் தாழ்மையாக கேட்டுக்கிட்டு ஏழை மக்களுங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஜெய்ஹிந்த்.